கோவையில் இளைஞர் ஒருவர் கல்லால் தாக்கி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாந்திரீகத்தில் ஈடுபாடு கொண்டவர் கொலையாளியாக மாறியதன் பின்னணி என்ன? கோவை மாநகரில் இருகூர் பகுதியைச் சேர்ந்தவர் 23 வயதான சோம்நாத். இவர் சரியாக வேலைக்கு ஏதும் செல்லாமல் அவ்வப்போது தனியார் பேருந்து நடத்துனருக்கு உதவியாக உடன் சென்று வந்துள்ளார். இதனால் குடும்பத்தை விட்டு விலகி 40 வயதான மதன் என்பவருடன் தங்கியிருந்துள்ளார். இதில் மதன் நொய்யல் ஆற்றங்கரையோரம் உள்ள காவல் தெய்வம் கோவில் ஒன்றில் அடிக்கடி பூஜை செய்து வந்துள்ளார். மேலும் அவர் மாந்திரீகம் உள்ளிட்டவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டவர் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சோம்நாத் தங்கியிருந்த வீடு நீண்ட நேரமாக திறக்கப்படாமல் இருந்துள்ளது. இதன் காரணமாக சந்தேகம் ஏற்பட்டு அருகில் இருந்தவர்கள் வீட்டை திறந்து பார்த்துள்ளனர். அப்போது இளைஞர் சோம்நாத் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். பின்னர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சோம்நாத்துடன் தங்கியிருந்த மதன் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இளைஞரை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுபோதையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கல்லால் தாக்கி கொலை செய்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் தான் அந்த கொலை நடந்திருக்கு. முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருது. விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணை முடிஞ்ச பிறகு ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன். என்ன சந்தேகப்பட்டிருக்கு சார்? ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? அடிச்சிருக்காங்களா இல்லை ஏதாவது வெட்டுக்காயங்கள் குத்து இந்த மாதிரி? இல்லை கல்லால் தான் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன விசாரணைன்னு சொல்லிட்டு ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன். நேற்று இரவு உங்கள் கூட இருந்தவங்கள சந்தேகப்படுறீங்களா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள்? இல்லை அவர் அடித்தவரை ஒத்துக்கிட்டாரு. ஸோ விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரிச்சு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வீட்டில் வந்து பூஜை பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. கருப்பராயன் கோயிலுக்கு வேலை போயிட்டு இருந்தாங்க, பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அதான் சார் ஒரு சந்தேகம். இல்லை அதுதான் இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு. ஃபர்தர் விசாரணை முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இளைஞர் கொலை செய்யப்பட்டதற்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.